யாழ் முதல் பேருவளை வரை சிறிய படகுகள் கடலுக்கு செல்ல தடை. யாழ்ப்பாணம் முதல் பேருவளை வரை சிறிய படகுகள் கடலுக்கு செல்வதை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தடை செய்ய மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏற்படக்கூடிய சீரற்ற வானிலை தொடர்பில் கணிக்கப்பட்ட நிலையிலே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மேற்கே இன்று இரவு முதல் நிலவும் மழைக்கால நிலைமை மற்றும் காற்றின் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக நாட்டை சுற்றியுள்ள கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. இந்த அபாயகரமான நிலையை கருத்தில் கொண்டு மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்தவால் அனைத்து மீனவர் சமூகத்திற்கும் அவசர பாதுகாப்பு அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு மற்றும் களுத்துறை ஆகிய கடற்பகுதிகளில் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் தொழிலில் ஈடுபடும் சிறிய மற்றும் ஒருநாள் மீன்பிடி படகுகள் மறு அறிவித்தல் வரை தொழிலுக்காக கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை மிக உயர்வாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அத்துடன் கடல் அலைகள் கொந்தளிப்பாக மாறுவது சிறிய படகுகளுக்கு கடும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்றும் பணிப்பாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். தற்போது கடலுக்கு சென்றுள்ள சிறிய மற்றும் ஒருநாள் மீன்பிடி படகுகள் ஏதேனும் இருப்பின் அவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பாதுகாப்பான கரைக்கு திரும்புமாறு பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இரவு வேளையில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் எக்காரணம் கொண்டும் தேவையற்ற ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டாம் என தாம் மீனவர் சமூகத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.